ஹலோ ஆல். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஐடிஇ? ஐடிஇன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். தென் அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஐடிஇ? ஐடிஇ அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கிட். Basically, IDE is a software tool. It is used to write, compile, and run a Java program in a single place. பேசிக்கா ஐடிஇ அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டூல். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும், கம்பைல் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு சிங்கிள் பிளேஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் ஐடிஇ யூஸ் பண்ணி நீங்க சிம்பிளா பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஐடிஇ யூஸ் பண்ணல அப்படின்னா, லைக் நீங்க ஒரு நோட் பேட்லயோ இல்ல ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லயோ நீங்க கோட் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட் பண்ணிட்டு அந்த கோட் வந்து நீங்க லைக் கம்பைல் பண்ணணும். அது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு அந்த கோட நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து லைக் ஒரு ஆப்ல ஒரு அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். தென் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதுல ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அது பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்றது? என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க இந்த ஐடிஇ இன்ஸ்டால் பண்ணி உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு சிங்கிள் பிளேஸ்க்குள்ள லைக் இந்த ஐடிக்குள்ளவே நீங்க உங்களோட கோட ரைட் பண்ணிக்கலாம். உங்களோட கோட கம்பைல் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டேபுலர் ஃபார்மட்ல குடுத்துருக்கேன். வித்தவுட் ஐடிஇ என்ன எப்படி பண்ணணும்? ஒரு ப்ரோகிராம் எப்படி ரைட் பண்ணி, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? எப்படி ரன் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு சம் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. தென் வித் ஐடிஇ சப்போஸ் நீங்க ஐடிஇ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வித்தவுட் ஐடிஇ நீங்க ஐடிஇ யூஸ் பண்ணல அப்படின்னா, எப்படி ஒரு ஜாவா ப்ரோகிராம் ரைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நோட் பேடோ இல்ல டெக்ஸ்ட் எடிட்டரோ மேனுவலி டைப் கோட் இன் நோட்பேட் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர். நோட்பேட் இல்லைன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நீங்க அது டவுன்லோட் பண்ணி அதில் கோட் ரைட் பண்ணணும். தென் என்ன பண்ணணும்னா, யூஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஃபார் கம்பைலேஷன். உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா, அந்த நோட் பேட்லையோ இல்லை டெக்ஸ்ட் எடிட்டர்லையோ நீங்கள் கம்பைல் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் நீங்கள் கம்பைலேஷன் பண்ணணும். தென் யூஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா, இப்போது சின்டாக்ஸ் சஜஷன் நாட் அவைலபிள். இப்போ நான் லைக் நம்மளோட கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஜாவாவோட பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடிஇ யூஸ் பண்ணி கோட் எழுதுறீங்க அப்படின்னா, உங்கள் சின்டாக்ஸில் நீங்கள் ஏதாவது சப்போஸ் ஏதாவது லைக் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். லைக் நீங்க இதுதானே குடுக்கணும், லைக் நீங்க வேற ஏதோ குடுக்குறீங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு சஜஷன் வந்து ஐடியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சஜஷன் காமிக்கும். சப்போஸ் நீங்க ஐடி யூஸ் பண்ணாம நோட் பேடோ இல்ல டெக்ஸ்ட் எடிட்டரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரி சஜஷன் எதுவும் இருக்காது. ஸோ நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அத நீங்க ரன் பண்றப்ப தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு லைக் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைப் கோட் வித் ஹெல்ப் இன் ஐடிஇ எடிட்டர். இப்போ நீங்க இந்த ஐடியில வந்து என்ன சிம்பிளா இப்போ வந்து நீங்க வித்தவுட் ஐடிஇ ஒரு ஜாவா ப்ரோகிராம் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க கோட் எழுதுறதுக்கு ஒரு ஆப்போ, ஒரு அப்ளிகேஷனோ லைக் கமெண்ட் பண்ண நீங்க அத ரன் பண்றதுக்கு, அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அத கம்பைல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பண்ணணும். நீங்க ஸோ இந்த மாரி ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ரன் உ உ லைக் அந்த ஐடிக்குள்ளேயே கோட் ரைட் பண்ணிக்கலாம், கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் சஜஷனும் அவைலபிளா இருக்கும். இப்போ நீங்க கோட் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு லைக் நீங்க தப்பா ரைட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது சஜஷன் காமிக்கும். ஸோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு ஐடி யூஸ் பண்றதுக்கும், ஒரு ஐடி யூஸ் பண்ணாம நீங்க ஒரு ப்ரோகிராம் ரைட் பண்றீங்க அப்படின்னா, என்னென்னலாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ரோகிராம் ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஐடி வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரோகிராம் ரைட் பண்றதுக்கு, ரன் பண்றதுக்கு, எக்ஸிக்யூஷன் பண்றதுக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன ஐடி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியிலே பார்த்தீங்கன்னா, எக்லிப்ஸு, இன்டெலிஜி அந்த மாதிரி சம் ஆஃப் த ஐடிஸ் இருக்கு. அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஐடி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கும். லைக் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் அதுக்கு பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் ஜாவா ப்ரோகிராம் ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.